ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படி சீரியலில் இப்போ வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மதியம் அமுதா மாடியிலேருந்து பேசிட்டாங்க. இப்போ பார்த்தா அதை உண்மை நம்பி கபிலன்னு சரி நாங்கள் வீட்டை விட்டு போயிடுறோம்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு புனிதா நான் யார் என்ன சொன்னாலும் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போனால் தான் அம்மா வீட்டை விட்டு வருவா, தயவுசெய்து புனிதா போயிடு, எங்கள் அம்மாவை எனக்கு கொடுத்துட்டு சொல்கிறாங்க. அதோட எங்கள் அம்மா நம்ம 3 பேருக்கு தான், நம்ம உனக்கெல்லாம் அம்மா கிடையாது, அவங்க எங்கள் 2 பேருக்கு தான் அம்மா, சும்மா நாடகம் ஆடாத அப்படின்னு சொல்லி மணிவண்ணை எப்பவும் பேசுகிற மாதிரி இப்போ பேசி புனிதா திட்டுறாங்க. வாயை முடுடா அப்படின்னு. எப்பவும் போல தான் வீட்டில் ஒரே சண்டை சச்சரியமாக தான் இருக்குது. சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. நான் ஏன் உம்பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை பலமாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சரி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. உடனே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை எப்படி அவங்க சொல்லுவாங்க? அம்மா வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு உடனே வளவனுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாமே இவன் நாடகண்டா, ஏண்டா மணிகண்டா அமுதா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க பாரு. உடனே அமுதா எங்கள் அண்ணன் நீ வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற. உடனே வருக அழகா அமுதா என்னம்மா நாடகம் அடிக்கிற, அதுதான் அமுதா மணிக்கண்டு சூப்பர், 2 பேரும் நல்ல நாடகம் ஆடுறீங்க. அம்மாவை காணணுன்னே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மாவை நீங்கள் தான் ஒழிச்சு வச்சுட்டு ஏதோ வேணுன்னே புனிதாவை வீட்டை விட்டு வெளில வைக்கணுங்கக்கா 2 பேரும் நாடகம் ஆடுறீங்களா, எல்லாமே தெரிஞ்சு போச்சு, சூப்பர் புனிதா அப்படின்னு சொல்லி வல்லவராய் சொல்கிறாரு. நான் அன்றைக்கே சந்தேகப்பட்டேன், அம்மாவை காணணும், நீங்களாவே ஒழிச்சு வச்சுட்டு இன்றைக்கி அவ மேலே பழி போடுறீங்களோ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே அமுதா திகச்சு போகிறாங்க. என்ன மூஞ்சிக்கு நேரம் இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. வல்லவராயனுக்கு தெரியும் அமுதா நல்லவ கிடையாது அப்படின்னு தெரியும். எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடி புனிதா வீட்டை விட்டு வெளியில் வரட்டாங்கன்னு தெரியும். அவரும் எவ்வளோ சொன்னாலும் யாரும் கேட்குறதில்ல. இப்போ புனிதா போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், பூங்கொடி சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பூங்கொடி சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா பூங்கொடி சீரியலில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சுருதி பார்த்தீங்கன்னா தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ அம்மாட்ட பேசுகிறாங்க. நானும் போய் அப்பாட்ட பேசினேன். பூங்கொடி சொல்கிறாங்க, ஆனால் அவர் இந்த அளவு பாசமே இல்லாதவன் நினச்சேன், மோசமானவர் இப்போ தான் தெரியும் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, சக்தி எப்படி இருக்கா, நீ சக்தியை பற்றி கேட்குறேன். ஆனால் எங்கள் அண்ணன் உன்னை பற்றி சுத்தமாக நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. ஆமாம், அவன் அப்படி தான் இருக்கான், நீ கவலையப்படாத, என்ன ஆனாலும் சரி, இந்த சக்தியோட நிச்சயம் நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஆனால் கல்யாணம் நடக்கிறது நான் ஒரு போர் விட மாட்டேன், நீ அதை பற்றி நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுருதி பூங்கொடிக்கு சப்போர்ட்டாக ஆகிட்டாங்க. அதனால் பூங்கொடிக்கு சப்போர்ட்டாக ஆகிட்டாங்க. அதனால் அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சதுன்னா இன்னும் பிரச்சனைப்படி இப்போ என்ன தான் பண்ணுறது தெரியலையே அப்படிங்கிறாங்க. நீ கவலையே படாத, எங்கள் அண்ணனை எப்படியாவது உனக்கு தான் இதுக்கப்புறம் பூங்கொடி வீட்டுக்குள்ளே வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா பூங்கொடி பார்த்தீங்கன்னா இப்போ சரவணன்ட்ட அப்பா மாமனார் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீ பூங்கொடி உள்ளே வரட்டும், அவன் சொன்னது உண்மை தான் அப்படிங்கிறாரு. ஆனால் அதை பற்றி சரவணன் கவனிக்கலை. அவன் பூங்கொடியை மறக்கணும்னு நினைக்கிறான். இதுக்கப்புறம் பூங்கொடி பார்த்தீங்கன்னா இவனோட குணம் தெரியல. சரவணன் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க. சரவணன் இந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மிந்த்ராவில் 3 ட்ரெஸ்ஸு ஷார்ட் குர்த்தி வாங்கியிருந்தேன். அதை பற்றிய வீடியோ தான் போட்டிருக்கேன். 3மே ஒன்று டிஷர்ட் வாங்கியிருந்தேன், பெரிய டிஷர்ட்டு. இன்னும் ரொம்ப பெரிய சைஸாக வந்திருக்கு. அதை ரீஃபண்ட் பண்ண தப்பாக இது இப்போ ரொம்ப பெரிய சைஸாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2 ஷார்ட் குர்த்தி வாங்கியிருந்தேன். ஆனால் தொட்டு பார்த்தோன்னா துணி சாஃப்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்போவுமே மிந்த்ராவில் தான் வாங்குவேன். 3மே நல்லாயிருக்கு. டிஷர்ட்டு 2 குர்த்தி எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படியே சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா சைஸு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை நம்ம ரீஃபண்ட் போட்டால் கூட பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வேறு சைஸ் வாங்கிப்பாங்க. மற்றபடி எல்லாமே இந்த துணி தொட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா பார்க்கலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட்டிருக்கேன், பார்த்து ஆதரவு கொடுங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல் ரிவ்யூ, அது உங்களுக்கு ரிவ்யூ எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். சீரியல் ரிவ்யூ, சினிமா எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நன்றி.